அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலியை விடக்கூடாது, ஆம்ஸ்ட்ராங்கிற்கு இப்படி சதி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு போலீஸ் ஷாக் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். யார் என்ன ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க, இது குறித்த பின்னணி என்ன அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவல்களை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரைக்கும் 15 பேர் கைது செய்யப்பட்டிருக்க நிலையில் ஹரிதரன் என்பவர் உள்பட மேலும் 5 பேரை பிடித்து போலீஸார் விசாரணை செய்து வந்துட்டுருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் பேராட்சியின் அதிமுக கவுன்சிலராக இருக்கார் ஹரிதரன். இவரிடமிருந்து 5 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்க வழக்கறிஞர் அருள் மற்றும் ஹரிஹரனின் நெருங்கிய நண்பர் ஹரிதரன் என போலீஸ் தகவல் வெளியிட்டிருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலியிடம் விடிய விசாரணையும் நடந்திருக்கு. தற்போது விசாரணை முடிந்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. புழல், அரக்கோணம், திருநின்றவூர் மற்றும் ஆந்திர மாநிலம் சித்தூரில் பொன்னேபாலு உள்ளிட்டோருடன் அஞ்சலை சதி ஆலோசனை செய்திருக்காங்க. பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலை 2 நாட்களுக்கு முன் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. கொலையாளிகளுக்கு அஞ்சலை பணம் கொடுத்தது தெரிய வந்திருக்கிறதுனால அவரது 2 வங்கி கணக்கு விவரங்களை போலீசார் திரட்டி வந்துட்டுருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங்கை கொன்றுவிட்டால் வடசென்னையில் ஆதிக்கம் செலுத்தலாம் அப்படின்னு பொன்னேபாலுவை அஞ்சலை மூளை செலவை செய்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. ஆம்ஸ்ட்ராங்கை கொள்வது தொடர்பாக பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலை 4 இடங்களில் சதி ஆலோசனை கூட்டங்கள் நடத்தியதாக தகவல் வெளியாகியிருந்தது. தற்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான அஞ்சலை புழல் சிறையிலையும் ஹரிதரன் பூந்தமல்லி சிறையிலையும் அடைக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே அஞ்சலை இதற்கு முன் வேறு சில வழக்குகளில் கைதுமாகியிருக்காங்க. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, சென்னை புளியந்தோப்பில் கந்து வட்டி கேட்டு மிரட்டிய புகாரில் பாஜக பெண் நிர்வாகி அஞ்சலை இதற்கு முன் கைதாகி விடுதலையாகியிருக்காங்க. மஜார்கான் என்பவரிடம் 4 லட்சம் கடனுக்கு 8 லட்சம் வாங்கியதுடன் மீண்டும் 9.5 லட்சம் கேட்டு மிரட்டியதாக வந்த புகாரில் இதற்கு முன் கைதாகி விடுதலையாகியும் இருக்காங்க. இப்போது மீண்டும் கைதாகி இருக்காங்க. சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டிருக்கார். இதில் கைதான அஞ்சலை பாஜகவில் இருந்து நீக்கப்பட்டும் இருக்காங்க. அதே போல் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான கவுன்சிலர் ஹரிதரன் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருக்காரு. அதிமுகவின் கொள்கைகள், குறிக்கோள்கள் மற்றும் கோட்பாடுகளுக்கு முரணாக செயல்பட்டதாக கூறி ஹரிதரனை கட்சியில் இருந்து நீக்கி உத்தரவிட்டார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இந்த விவகாரத்தில் ஆம்ஸ்ட்ராங், ஆருத்ரா கோல்டு தொடர்பு குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும். இது அரசியல் கொலை இல்லை, அதை தாண்டி வேறு ஏதோ இருக்கிறது, பெரிய கேங் வார் விவகாரம் இதற்கு பின் உள்ளதாக புகார்கள் வைக்கப்படுது. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த விவகாரத்தில் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் பேரூராட்சியின் அதிமுக கவுன்சிலராக இருக்காரு ஹரிதரன். இவரிடமிருந்து 5 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குங்க. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு திட்டம் தீட்டி கொடுத்ததாக சென்னையில் கட்ட பஞ்சாயத்து தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறிக்கிறது போன்ற செயல்களில் ஈடுபட்ட சீசிங் ராஜாவை கைது செய்ய போலீசார் தற்போது தீவிர நடவடிக்கையில் இறங்கியிருக்காங்க. அதாவது ஆற்காடு சுரேஷின் நெருங்கிய கூட்டாளியான சீசிங் ராஜா ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு திட்டம் தீட்டி கொடுத்ததாக தகவல்கள் வெளியான நிலையில் சீசிங் ராஜா ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரி கிருஷ்ணாம்பட்டினம் துறைமுக பகுதியில் பதுங்கி இருக்கிறதாகவும் சென்னை குன்றத்தூரில் வசிக்கக்கூடிய குடும்பத்தினருடன் சீசிங் ராஜா செல்போன் வாயிலாக தொடர்பு கொள்கிறாரா என்பது குறித்தும் போலீசார் தரப்பில் விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கு.
மேலும் சிசிங் ராஜா தனது மனைவிக்கு பணம் அனுப்புவதை கண்டுபிடித்து வங்கி கணக்கை போலீசார் முடக்கியும் இருக்காங்க. முன்னதாக ஒரு பிரபல செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்க தகவலின்படி பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் பழைய பொருட்கள் அதாவது ஸ்கிராப் பிஸ்னஸை யார் கைப்பற்றுவது அப்படிங்கிற போட்டியில் சம்போ செந்திலுக்கு ஆம்ஸ்ட்ராங் தடையாக இருந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் சென்னை புறநகர் பகுதியில் பல நூறு கோடி ரூபாய்க்கு நடைபெறும் ஸ்கிராப் பிஸ்னஸ் சம்பந்தமான கட்ட பஞ்சாயத்துகளில் சம்போ செந்திலுடன் தகராறு ஏற்பட்டதாகவும் இந்த கொலையில் சம்போ செந்திலுக்கு தொடர்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. தலைமறைவான சம்போ செந்தில் மற்றும் வெளிநாட்டிற்கு போலி பாஸ்போர்ட் மூலம் சம்போ செந்திலின் மனைவியும் வெளிநாட்டிற்கு தப்பி சென்று விட்டதாகவும் அவரை பிடிக்க போலீசார் தீவிர நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாகவும் தற்போது ஒரு தகவல் வெளியாகியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரக்கூடிய ரவுடி சிசிங் ராஜாவை பிடிக்க தனிப்படை போலீசார் ஆந்திரா விரைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்குங்க. சென்னை பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி பெரம்பூரில் இருக்கக்கூடிய புதிதாக கட்டி வரக்கூடிய வீடு பக்கத்தில் அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். உணவு டெலிவரி செய்யும் ஊழியர்கள் போல வந்த கும்பல் கட்டுமான பணியை பார்வையிட்டு கொண்டிருந்த ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டி சாய்த்துவிட்டு தப்பியோடு இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் இந்த கொலை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த கொலை வழக்கில் இதுவரைக்கும் சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்த வழக்கறிஞரும் அதிமுகவில் இருந்து தற்போது நீக்கப்பட்டவருமான பொன்தாதா மலர்குடி மற்றும் மற்றொரு வழக்கறிஞர் ஹரிதரன், திருநின்றவூரைச் சேர்ந்த அருளின் கூட்டாளியும் திமுக பிரமுகரின் மகனுமான சதீஷ், பாஜக முன்னாள் நிர்வாகியான அஞ்சலை ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஜூலை 20ஆம் தேதியன்று ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திருவள்ளூரை சேர்ந்த கடம்பத்தூர் அதிமுகவில் இருந்து தற்போது நீக்கப்பட்டவருமான ஹரிதரனை காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க. கைதான ஹரிதரனை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உள்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்டிருக்காரு. இதன்படி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களினுடைய எண்ணிக்கை 16ஆக அதிகரித்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதையடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கைதான ஹரிதரனிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. விசாரணை அடிப்படையில் அவருடன் பணிபுரிந்த வழக்கறிஞர்கள், திருவள்ளூர் நகர தேமுதிக செயலாளர் மணிகண்டன் மற்றும் ஜல்லிமேடு வேலா என்கிற வேலாயுதம் உள்ளிட்ட 5 பேரிடம் தனிப்படை காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இந்த விசாரணையின் அடிப்படையில் மேலும் பலர் கைது செய்ய வாய்ப்புள்ளதாகவும் காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கு. இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பிரபல ரவுடிகளான சம்போ செந்தில் மற்றும் சிசிங் ராஜா ஆகியோருக்கு தொடர்பிருப்பதாக கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. சென்னையில் கட்ட பஞ்சாயத்து, மாமூல் வசூல், தொழில் அதிபர்களை மிரட்டி பணம் பறிக்கிறது போன்ற வேலைகளில் சிசிங் ராஜா ஈடுபட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருந்தாங்க. ஆற்காடு சுரேஷின் நெருங்கிய கூட்டாளியான சிசிங் ராஜா தனது நண்பர் கொலைக்கு பழிக்கு பழி வாங்கும் வகையில் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய திட்டம் தீட்டி கொடுத்தவர் எனவும் காவல்துறையினர் தெரிவித்தும் இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பார்க்கும் பொழுது திட்டம் தீட்டி கொடுத்ததாக சென்னை கட்ட பஞ்சாயத்து தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறிக்கிறது போன்ற செயல்களில் ஈடுபட்ட சிசிங் ராஜாவை கைது செய்ய போலீசார் தீவிர நடவடிக்கையிலையும் இறங்கியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும். ஆற்காடு சுரேஷின் நெருங்கிய கூட்டாளியான சிசிங் ராஜா ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு திட்டம் தீட்டி கொடுத்ததாக தகவல் வெளியான நிலையில் சிசிங் ராஜா ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரி கிருஷ்ணாபட்டினம் துறைமுக பகுதியில் இருக்கிறதாகவும் சென்னை குன்றத்தூரில் வசிக்கக்கூடிய குடும்பத்தினருடன் சிசிங் ராஜா செல்போன் வாயிலாக தொடர்பு கொள்கிறாரா என்பது குறித்தும் போலீசார் தரப்புல விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா, தலைமறைவான சம்போ செந்தில் மற்றும் வெளிநாட்டிற்கு போலி பாஸ்போர்ட் மூலம் சம்போ செந்திலின்
மனைவியும் வெளிநாட்டிற்கு தப்பி சென்று விட்டதாகவும் அவரை பிடிக்கவும் போலீஸார் தீவிர நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாகவும் தற்போது சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை புறநகர் பகுதியில் பல நூறு கோடி ரூபாய்க்கு நடைபெறும் ஸ்கிராப் பிஸ்னஸ் சம்பந்தமான கட்ட பஞ்சாயத்துகளில் சம்போ செந்திலுடன் தகராறு ஏற்பட்டதாகவும் இந்த கொலையில் சம்போ செந்திலுக்கு தொடர்பு இருப்பதாகவும் தற்போது ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்டை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.